The World Unfiltered. We're going to hit them extremely hard over the next 2 to 3 weeks. வரும் வாரங்களில் ஈரான் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ட்ரம்போட பேச்சினுடைய எதிரொலியா உலக அளவில் பங்கு சந்தைகள் கிடுகிடுன்னு சரிஞ்சிருக்கின்றன. கச்சா எண்ணெயுடைய விலை மீண்டும் உச்சத்திற்கு போயிருக்கிறது. ஈரானோட அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தக்கூடிய இந்த போர் என்பது 5வது வாரமாக தொடரக்கூடிய சூழல தான் இன்று காலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு உரையாற்றுறார். We're going to hit them extremely hard over the next 2 to 3 weeks. We're going to bring them back to the Stone Ages. ட்ரம்போட பேச்சில் மறைந்திருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அண்ட் டிப்ளமேட்டிக் சப்ஜெக்டை தான் இந்த காணொலியில் நம்ம ஆழமாக டீகோட் செய்ய இருக்கிறோம். ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் எபிக் ஃபூரியில் தீர்மானமான மற்றும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் குறிப்பிடுறார். ஈரான் மீதான தாக்குதலில் தான் நிர்ணயித்த இலக்குகளை, முக்கியமான இலக்குகள் முடிக்கப்படும் நிலையில் இருக்கிறதாகவும், இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் அமெரிக்காவுடைய இராணுவ நடவடிக்கைகள் நிறைவடையும் அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப். 2 முதல் 3 வாரங்களில் போர் முடியும் அப்படின்னு ட்ரம்ப் காலக்கெடு விதிக்கிறது இருக்கு இல்லையா, இது அமெரிக்க மக்களுக்கு அவர் தரக்கூடிய வாக்குறுதியாக பார்க்கப்படுது. முடிவில்லாத போர்களில் அமெரிக்கா சிக்காது அப்படிங்கிற தன்னுடைய பிம்பத்தை காப்பாற்றி கொள்ள போரை விரைவாக முடித்துவிட்டு வெற்றியாளர் அப்படிங்கிற அந்த பட்டத்தோடு வெளியேற அவர் பயன்படுத்தக்கூடிய யுத்தி தான் இது அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள்லாம் பார்க்குறாங்க. ஈரானை மிகவும் கடுமையாக தாக்கப் போகிறோம், அவர்களை கற்காலத்திற்கே கொண்டு செல்வோம் அப்படின்னு அவர் மீண்டும் எச்சரிச்சிருக்கிறார். ட்ரம்ப் ஸ்டோனேஜ் அப்படின்னு ஏன் குறிப்பிடுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அது வெறும் ஆவேசமான வார்த்தைகள் மட்டுமல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு மிக தெளிவான இராணுவ மற்றும் பொருளாதார ரீதியிலான அச்சுறுத்தல் ஒளிந்து கொண்டிருக்கிறதுன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு நாடு நவீன காலத்தில் இயங்குவதற்கு என்னெல்லாம் தேவை? மின்சாரம் ரொம்ப அவசியம், தகவல் தொடர்பு, அதேபோல் வங்கி சேவைகள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ ட்ரம்ப் குறிப்பிடுறது என்னென்னா, ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள், அது மட்டும் இல்லாமல் மின் பகிர்மான கட்டமைப்புகளை அழிக்கிறது, அணைக்கட்டுகள், அது மட்டும் இல்லாமல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை செயலிழக்க செய்கிறது. மின்சாரம் மற்றும் நீர் வசதி இல்லாத ஒரு நாடு நவீன வசதிகள் ஏதுமற்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறத தான் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா ஸ்டோனேஜ் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் அப்படிங்கிறது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை நம்பி இருக்கக்கூடிய பொருளாதாரம். ஸ்டோனேஜ் அப்படிங்கிறது ஈரானுடைய ஒட்டுமொத்த சைபர் கட்டமைப்பு, அது மட்டும் இல்லாமல் செயற்கைக்கோள் தொடர்புகளை முடக்குவதைத்தான் குறிக்குது. இதனால் என்ன நடக்கும்னா, அந்த நாட்டின் உள்ளேயே பணப்பரிமாற்றத்திலேருந்து இராணுவ கட்டளைகள் வரைக்கும் அனைத்தும் முடங்கி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். பழைய காலத்து தகவல் தொடர்பு முறைக்கு அவங்க மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதைத்தான் ட்ரம்ப்பும் விரும்புகிறார். ஈரானோட முதுகெலும்பான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை அழிக்கிறது மூலமாக அந்த நாட்டின் வருமானத்தை முற்றிலுமாக துண்டிப்பது அப்படின்னு துடிக்கிறாரு ட்ரம்ப். ஏற்றுமதி செய்யவோ உள்நாட்டு போக்குவரத்தை பயன்படுத்துறதுக்கோ எரிபொருள் இல்லாத ஒரு நிலை உருவாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேசத்தினுடைய இயக்கங்கிறது பல தசாப்தங்கள் பின்னோக்கி சென்றுவிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். வரலாற்று ரீதியாக வியட்நாம் போர் காலத்திலிருந்தே அமெரிக்க தலைவர்கள் இந்த ஸ்டோனேஜ் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது எதிரி நாட்டுக்கு தரக்கூடிய கடைசி எச்சரிக்கையாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது வரலாற்றில். நீங்கள் நிபந்தனையின்றி சரணடையலை அப்படின்னா உங்கள் நாட்டை ஒரு நவீன தேசமாக இருக்க விடமாட்டோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய நேரடியான பொருள். இந்த ஸ்டோனேஜ் அப்படிங்கிற சொல்லாடலை அரசியல் ரீதியாக பயன்படுத்தியவர்களில் மிகவும் பிரபலமானவர் யார் தெரியுமா? அமெரிக்காவுடைய முன்னாள் விமானப்படை ஜெனரல் கர்டிஸ் லேமே. இவர் 1965 வியட்நாம் போரின் போது வடக்கு வியட்நாம் மீது குண்டு வீசி அவங்கள மீண்டும் கற்காலத்திற்கே விரட்டுவோம் அப்படின்னு அப்போ சொன்னார். அது பெரிய சர்ச்சையானுச்சு. இப்போ அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய உரையில் கோடிட்டு காட்டிய மற்றொரு முக்கியமான விவகாரம் என்ன தெரியுமா? ஹார்முஸ் நீரிணை. உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வதற்கு ஈரானிய ஆட்சியினுடைய பைத்தியக்காரத்தனமான செயல்களே காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டுகிறார் ட்ரம்ப். ஈரான் இந்த வழித்தடத்தை மூடியதால் ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா இப்போது உலகின் நம்பர் 1 எண்ணெய் உற்பத்தியாளர், எங்களுக்கு ஈரானிய எண்ணெய் தேவையில்லை அப்படின்னு சுட்டி காட்டுறார். மற்ற நாடுகள் தைரியமாக முன் வந்து ஹார்முஸ் வழித்தடத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னும், அமெரிக்காவிடம் அதிகப்படியான எண்ணெய் இருக்கிறதுனால உலக நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப். இது மூலமாக ஈரானால் கச்சா எண்ணெய் விலை ஏறினாலும் அமெரிக்கா ஒரு மாற்று எரிசக்தி மையமாக உருவெடுத்திருக்கிறது அப்படிங்கிறத உலக சந்தைக்கு உணர்த்த விரும்புகிறாரு டொனால்ட் ட்ரம்ப்.
இது அமெரிக்க டாலருடைய வலிமையை நிலைநிறுத்துறதுக்கு அவர் செய்யக்கூடிய முயற்சி அப்படின்னும் பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லை, ட்ரம்ப்போட இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெறும் வணிகம் சார்ந்ததாக மட்டும்னு நம்ம பார்க்க முடியாது. ஒரு ஆழமான புவிசார் அரசியல், அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நெருக்கடி தந்திரம்னே பார்க்கலாம். சரி, ட்ரம்ப்போட லாஜிக் என்ன? உங்களுக்கு எண்ணெய் கிடைக்கவில்லையா, அமெரிக்காவிடம் வாங்குங்கள் அப்படிங்கிறத அவர் சிம்பிளாக சொல்கிறார். இது மூலமாக மத்திய கிழக்கு நாடுகளுடைய எண்ணெய் ஆதிக்கத்தை உடைச்சு அமெரிக்காவை உலகின் ஒற்றை எரிசக்தி மையமாக மாற்றுவதுங்கிறது தான் அவருடைய திட்டமிடுதல் அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் கருத்து சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்கா மீண்டும் உலகின் ஹாட்டஸ்ட் பொருளாதாரமாக மாறியிருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிடுறாரு. முடங்கி கிடந்த நாட்டை தான் கடந்த ஓராண்டில் மீட்டெடுத்திருப்பதாகவும் அவரே கிளைம் பண்ணிக்கிறார். இதுக்கு அவர் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, ட்ரில் பேபி ட்ரில் அண்ட் டாரிஃப் கொள்கை. இந்த ட்ரில் பேபி ட்ரில் அப்படிங்கிற கொள்கை மூலமாக அமெரிக்காவிலேயே அதிகப்படியான எண்ணெய் மற்றும் எரிவாயுவை உற்பத்தி செய்து அது மூலமாக உலக நாடுகளை தன்னுடைய பக்கம் இழுக்கிறது. டாரிஃப் கொள்கை மூலமாக பிற நாடுகளுடைய இறக்குமதி பொருட்கள் மேலே அதிகமான வரி விதித்து அமெரிக்க உற்பத்தி துறையை மீண்டும் வலுப்படுத்துவது, இதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. ஈரானிய தலைவர்களுடைய உயிரிழப்புகளால் அங்கே ஏற்கனவே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து விட்டதாக குறிப்பிடுறாரு ட்ரம்ப். புதிய ஒப்பந்தம் எதுவும் ஏற்படவில்லை எனில் தாக்குதல் தொடரும் அப்படின்னு எச்சரிக்கிறார். இப்போ இந்த ஆட்சி மாற்றம் நடந்து விட்டதுன்னு ட்ரம்ப் சொல்கிறார் இல்லையா, இப்போ கமேனி கொல்லப்பட்டு அவருடைய மகன் முஸ்தபா கமேனி வந்திருக்கிறார். அந்த வகையில் ஒரு ஆட்சி மாற்றம்னு அவர் சொல்லலாம். ஆனால் அது அவர் விரும்பிய ஆட்சி மாற்றமாக இருந்ததா, அமெரிக்க விரும்பிய ஆட்சி மாற்றமாக இருந்ததா அப்படின்னா அது இல்லை. ஏன்னா அவங்க ஷா மன்னருடைய வாரிசை தான் அங்கே கொண்டு வரணும்னு அவர் திட்டம் போட்டார். அது முடியாமல் போயிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, ட்ரம்ப்போட இந்த அறிவிப்பு உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார மற்றும் அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு. உலக பங்கு சந்தைகளில் ஒரு ஃப்ளாஷ் கிராஷை ஏற்படுத்தினே சொல்லலாம். போர் விரைவில் முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்பியிருந்த முதலீட்டாளர்கள் ட்ரம்ப்போட பேச்சால் ஏமாற்றம் அடைந்தாங்க. இந்திய பங்கு சந்தைகளான சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி சுமார் 2% வரைக்கும் சரிந்தன. ஒரு மணி நேரத்தில் முதலீட்டாளர்கள் 10 லட்சம் கோடி ரூபாயை இழந்தார்கள். பிற ஆசிய நாடுகளுடைய சந்தைகளும் கூட, ஐரோப்பா முழுவதிலும் இருக்கக்கூடிய சந்தைகளும் கூட மின்னல் வேகத்தில் சரிந்தன அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்காவில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஃபியூச்சர்ஸ் சந்தை இருக்கு இல்லையா, அந்த பங்கு சந்தையில் பங்குகளை விற்கிறதுக்கு முதலீட்டாளர்கள் முண்டியடிச்சாங்க. இதனால் இந்த ஒற்றை நாள் சரிவு இருக்கு இல்லையா, இந்த சரிவில் மட்டும் அமெரிக்க பங்கு சந்தையில் சுமார் 35 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு துடைத்தெறியப்பட்டதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது மட்டும் இல்லை, போர் நீடிக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையால் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அச்சமும் உருவானது. இதனால் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 6% மேலே உயர்ந்தது. டொனால்ட் ட்ரம்ப்போட 20 நிமிட உரையில் பல முக்கிய கேள்விகளுக்கு பதில் இல்லை அப்படிங்கிறது தான் நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்களும் நிபுணர்களும் டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த உரையை தான் எதிர்பார்த்திருந்தாங்க. ஈரானுடனான இந்த போர் எப்போது முடியும், அமெரிக்காவின் வெளியேறும் திட்டம் என்ன, ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் ஈரானில் என்ன செய்ய போகிறார்கள், இது போன்ற கேள்விகளுக்கு ட்ரம்ப் விளக்கம் அளிக்கவில்லை. சில நாட்களுக்கு முன்னாடி வெள்ளை மாளிகை முன்மொழிந்த 15 அம்ச அமைதி திட்டத்தை பற்றியும் ட்ரம்ப் தன்னோட உரையில் ஒரு வார்த்தை கூட குறிப்பிடலை. ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஒரு பக்கம் ஈரானை எச்சரிக்கிறாரு, இன்னொரு பக்கம் மற்ற நாடுகளை நீங்களே போய் பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அவர்கிட்ட ஒரு நிலையான கொள்கை இல்லை அப்படிங்கிறத தான் இது காட்டுதுன்னு நிபுணர்கள் கருத்து சொல்கிறாங்க. ட்ரம்ப் தன்னோட உரையில் ஈரானுடைய ஏவுகணை திறன்கிறது கடுமையாக குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும், அவர்களிடம் மிக குறைவான ஏவுகணை ஏவுதளங்களே மிஞ்சி இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் பேசி முடித்த சில நிமிடங்களிலேயே ஈரான் 3 கட்டங்களாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்க வேண்டியிருக்கு. ஈரானுடைய இந்த மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, இது இஸ்ரேலுடைய துறைமுக நகரமாக இருக்கக்கூடிய ஹைஃபாவை தாக்கியதா ஈரான் அரசு அறிவிச்சிருக்கு. டெல் அவீவ் அருகே இருக்கக்கூடிய பினே பிராக் அப்படிங்கிற பகுதியில் விழுந்த ஏவுகணை சிதறல்களால் 11 வயது சிறுமி உட்பட 14 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இஸ்ரேலியர்கள் தங்களுடைய புனிதமான பசோவர் திருவிழாவுக்கு தயாராகி கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ட்ரம்ப்போட ஸ்டோனேஜ் மிரட்டலுக்கு ஈரானிய தலைமை மிக காட்டமாக பதிலளிச்சிருக்குது. ஈரான் ஒரு 3000 ஆண்டு பழமையான நாகரிகம், சில 100 ஆண்டுகள் சரித்திரம் கொண்ட ஒரு நாடு, எங்களை கற்காலத்திற்கு தள்ளுவோம் அப்படின்னு பேசுறது வேடிக்கையானது அப்படின்னு சொல்லுது ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம். ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகே அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் மீது நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல்கள் சர்வதேச சட்டங்களுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சாசனத்திற்கும் எதிரானது, காட்டுமிராண்டித்தனமான ஆக்கிரமிப்பு அப்படின்லாம் குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை முன்வைக்கிறார். தற்காப்பு அப்படிங்கிறது ஈரானுடைய உரிமை அப்படின்னும்
அச்சுறுத்தல்கள், அது மட்டும் இல்லாமல் காலக்கெடு மூலமாக ஈரானிய மக்களிடம் யாரும் பேச முடியாது அப்படின்னும் அவர் எச்சரிக்கிறார். ஹார்மோஸ் நீரிணை குறித்த விவகாரத்தில் ட்ரம்ப்போட வார்த்தை மீது உலக நாடுகளுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு கூட கூடுதலாக ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறது போல போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் வலியுறுத்தவே இல்லை அப்படின்னும் பாகே திட்டவட்டமாக சொல்கிறார். அமெரிக்கா நிரந்தர அவமானத்தை சந்திக்கும் வரை போர் தொடரும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட ஆக்ரோஷமான உரையும் அதுக்கு ஈரான் அளிச்சிருக்கக்கூடிய உடனடி ஏவுகணை பதிலடியும் 2026ஆம் ஆண்டினுடைய உலக அரசியலை ஒரு மிகப்பெரிய நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளி இருக்கின்றது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. போர் நீடிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் அது உலக நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சியை அரித்து கொண்டே இருக்கும். ட்ரம்ப்போட ஸ்டோனேஜ் மிரட்டல் அப்படிங்கிறது ஈரானை நிலைகுலைய செய்யக்கூடும். ஆனால் அதன் விளைவாக ஏற்படக்கூடிய உலகளாவிய ரெசஷன் இருக்கு இல்லையா, அது அமெரிக்காவையும் பாதிக்கலாம் அப்படிங்கிற பார்வை இருக்குது. கற்காலத்திற்கு தள்ளப்படும் நாடு எதுவாக இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. தற்போதைய சூழலில் இராணுவ வலிமையை விட கால்குலேட்டட் டிப்ளமசி தான் உலகை ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்ற முடியும். ஈரான் போரை ட்ரம்ப் தன்னுடைய முதலீடு அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நடைமுறை சாத்தியமான ஒரு வெளியேறும் திட்டத்தை வகுப்பதுங்கிறது தான் அறிவுபூர்வமான செயலாக இருக்கும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.